வணக்கம். வணக்கம். நமது திராவிட இயக்கத்து தலைவர் திருமதி ஓபிஎம் ரஞ்சன் பேசுகிறேன். பல விஷயங்களை நான் மக்களிடையே பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் இந்த பதிவை நான் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, புரட்சி தலைவி ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை திறன் உலகத்திலே இல்லை, அந்த அம்மா இறந்தாங்க, எல்லாம் போச்சு. உண்மையிலேயே அந்த அம்மா மிக நல்ல ஒரு மனுஷி, ஒரு நல்ல ஒரு திறமை உள்ளவங்க தான். அதுல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஆனா பழிவாங்கும் நோக்கம் அந்த அம்மா மனசுல அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பொழுதுமே அதை நாங்கெல்லாம் இந்த ஆட்சியில நாங்க நினைவு கூறுறோம். எங்க தளபதி அவர்கள், அதாவது எல்லோரிடமும் அன்பு, விரோதமே கிடையாது. அதாவது நோ எனிமீஸ் இன் லைஃப். ஒருத்தர் சொல்லுவாங்க என்கிட்ட, காலையில எழுந்த உடனே இன்னைக்கு யார்கிட்டயாவது நம்ம விரோதமா இருக்கோமா, இன்னைக்கு நம்ம யார்கிட்ட நேற்று சண்டை போட்டோமா, நேற்று இன்னைக்கு காலையில அவங்க கிட்ட பேசிடுங்க. விரோதிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் என்பதற்கு நம்முடைய தளபதி எடுத்துக்காட்டு. தளபதி அவர்கள் உழைத்து 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 ஓடா தேஞ்சி இன்னைக்கு ஒரு தமிழக முதல்வராக தமிழ்நாட்டுக்கு நம்மளை ஆண்டு இன்னைக்கு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அதாவது எல்லா இடை மக்கள், அதாவது ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்குமே எந்த ஒரு குறையுமே எதுலையுமே கண்டுபிடிக்க, கல்வி குறைய கண்டுபிடிக்க முடியாது, பெண்களுக்கு உண்டான துறை குறைய கண்டுபிடிக்க முடியாது, மருத்துவம் குறைய கண்டுபிடிக்க முடியாது, எல்லாருக்குமே மாற்றுத்திறனாளிகள் குறைய கண்டுபிடிக்க முடியாது, தேயிலை தோட்டத்தை அவங்களுக்கு குறை கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாரையுமே மீனவர்கள் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அந்த 2 மாசங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு 8000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்ல போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்மானது படித்தவங்க ஒரு முதலமைச்சர் எல்லாரும் வியந்து பார்க்கறாங்க. வியந்து பார்க்கறது மட்டும் அனைத்து மாநிலங்களும் இவரை போல நாமளும் ஏன் நாம அரசியல் நடத்தக்கூடாது, இவரை போல நாம ஏன் நம்மளுடைய நாட்டை வச்சுக்க கூடாது, நம்மளுடைய மாநிலத்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு மிக சிறந்து விளங்கி இருக்கிறதுனா அதுக்கு காரணம் நம்மளுடைய தளபதி அவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. கலைஞர் அவர்களுக்கு செய்த எல்லா திட்டத்தையுமே தளபதி அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாத்தையும் முதல்ல பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதாவது எல்லா ஸ்டெப்புமே வெற்றிகரமாக எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டே வருகிறது. மக்கள் யாருமே குறை சொல்ல முடியாது. நான் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லோரும் அவங்க இப்படி அப்படி இப்படி அப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்க மற்ற கட்சிகளை பற்றி. எந்த கட்சிகளை பற்றியும் தவறாக பேசியதே எங்க தளபதி கிடையாது. இத்தனை பேர் இறந்தாங்க, 41 பேர் இறந்தாங்க. யாரு? அந்த தாவேக்காக. அந்த இத விஜயை பத்தி கூட இதுவரையிலும் எதுலையுமே அவர் தவறா பேசினதா நான் பார்த்ததே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் அரவணைத்து போகணும், அரசியல் தலைவர்கள் எல்லோரும் அன்பாக இருப்பார்கள், அரசியல் தலைவர்கள் மக்கள் தேவை என்றுதான் இருக்கிறாங்களே தவிர அவங்கள அவங்கள நோகடிக்கணுமோ, அவங்கள அவங்களுடைய சாவுக்கு இவங்கதான் தலைவர்கள் காரணமோ, அரசியல் தலைவர்கள் காரணமாக இருக்க முடியாதுன்னாரு. இந்த மாதிரி அருமையான ஒரு நல்ல கருத்துக்களோடு மக்களுக்கு சொல்லுவார். யாருமே ஒரு குறை சொன்னதில்லை, எந்த காரணத்துல கொண்டும் யாருமே ஒரு குற்றம் சாடி பார்த்ததே இல்லை. அந்த அம்மையார் ஆட்சி பண்ணும் போது நான் அதை கம்பேரிசன் காட்டுறேன். காலையில பயந்துட்டே எழுவாங்க ஒரு மந்திரியும், ஐயோ இன்னைக்கு என்னுடைய பதவி காலம் இருக்கா இல்ல போயிடுச்சா, அந்த அம்மா தூக்கிட்டாங்களான்னு. ஆனா தளபதியின் ஆட்சி காலத்துல எல்லா மந்திரிகளும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. பல குற்றங்கள் குறைகள் இருந்தா கூட தளபதி அவர்களை எப்படி கொண்டு போக வேணும், எப்படி வழிநடத்தி கொண்டு வர வேணும்ன்றத கூப்பிட்டு அவங்க சொல்லுவாரே தவிர யாருடைய மனதை நோகடித்துதான் எனக்கு தெரியவே இல்லை. எத்தனையோ தலைவர்கள் அதிமுக பீரியட்ல அந்த அம்மா பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. பல பேரை பார்த்திருக்கோம். அவர் சந்திரலேகாவை பார்த்திருக்கோம், அந்த அம்மா அவங்கள பார்த்திருக்கோம். ஐஏஎஸ் கலெக்டர் அந்த அம்மாவை பார்த்தோம், ஐஏஎஸ். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சாமி, எல்லாருக்கும் பல தொல்லைகளை அந்த அம்மா நினைச்சா கொடுப்பாங்க. அந்த அம்மா ஒருத்தரை பிடிக்கலன்னா அப்படியே அட்ஜஸ்ட் காலி பண்ணுவாங்க. இது ஆளுமை திறன் கிடையாது. இது ஆளுமை திறன் சொல்ல முடியாது. இது வஞ்சகம். வஞ்சகத்தை மனசுல வச்சுட்டு தான் ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள காலி பண்றது. இதெல்லாம் எங்க அன்பு தளபதி கிட்ட கிடையாது. நல்ல மனசோட அன்பு தளபதி, நம்மளுக்கு விரோதியா இருக்கிறவங்க கூட நல்லா இருக்கட்டுமே, நம்மளுக்கு துரோகம் செய்தவர்கள் கூட நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால தான் இன்னைக்கு கூட்டணியில
அவரை பற்றி தவறாக பேசினவரும், திராவிடத்தை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தப்பா பேசினவர்களும் மேலே ஏறி பல விஷயங்கள் பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பேசி அவங்கள நம்மளுடைய திமுகவை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாரையுமே அழைத்து இன்னைக்கு கூட்டணியில அரவணைத்து போறார். ஏன்னா எல்லோரிடம் அன்பாக பழக்கூடிய நம்மளுடைய தளபதி. இதைதான் நாங்களும் அவருடைய பாதையில போகணும் தான் நானும் எப்பவுமே நான் எல்லார்கிட்டையும் சொல்லுது, விரோதிகளே இல்லாத இருக்கணும். அதே போல உழைப்பு, இளைஞர்களுக்கு உழைத்தால் மேல வர முடியும் என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு நம்மளுடைய தளபதி அவர்கள் தான். உழைத்து உழைத்து உழைத்து, அதாவது அவருடைய வரலாறு எல்லாம் படிக்கும் போது எவ்வளவு கஷ்டத்துல உழைத்து இன்னைக்கு இந்த பதவிக்கு வந்திருக்காரு. பெரிய விஷயம். இதை மற்றவர்கள் பார்க்கணும். அதை பார்த்து அந்த உழைப்பு மட்டும்தான் உயர்வை தரும் அப்படி என்ற ஒரு நோக்கத்தை நம்ம தளபதி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதனால திராவிடம் எப்போதுமே வெல்லும். ஏன்னா பல சாதனைகளை கொடுத்த இந்த திராவிடம் எப்போதும் வெல்லும். அது வெல்வது மட்டுமில்லை, நாம வென்று மற்றவர்கள் நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டுவோம். இதுதான். ஏன்னா பல சாதனைகள், எல்லா துறையிலும் சாதனைகள். வென்று 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 நாம் வெல்வோம் இம்முறை. அதனால வாழ்க தளபதி, வாழ்க தளபதியின் அன்பு உள்ளம், வளர்க திராவிடம். நன்றி, வணக்கம்.